இன்றைக்கி ஒரு வீடியோ, இது ஒரு இன்டகிரேட்டட் டைப் தான். இது ஒரு நல்லா இருந்தது. இதில் மீன் தண்ணி இருக்கா, தண்ணியில் என்ன வளர்ப்போம், மீன். மீதி ஸ்பேஸு அழகாக ஒன்று கோழியோ வாத்தோ ஏதோ ஒன்று விட்டுட்டோம்னா என்ன பண்ணோம், அதோட ஃபீஸ் அது பாட்டிக்கு நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். அது சாப்பிட்ற வேஸ்ட்டு ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் ஆகிடும். இது ஒன்று ரெண்டு இது நடக்குதா. இதில் ஒன்று அடுத்து கல்டிவேஷன் இருக்குது. பார்டர் கிராப்பிங், வெத்தலையோ கொடி வகை காய்கறியோ ஏதோ ஒன்று இதில் போடுவோம். மீன்வைல் வாக்கிங் ஏரியா, அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஆவரேஜ் போடுறதுக்குலாம் நார்மலாக நடந்து போய்கிட்டு இருந்தோன்னா வாக்கிங் போகிறதுக்கு வாக்கிங் ஏரியா. உள்பக்கத்துக்கு பார்டர் மரங்கள், பலாமரம் இந்த பக்கம் இருக்குது, பலாக்கன்று இங்கே ஒன்று இருக்குது. உள்பக்கம் மண் அரிக்காமல் இருக்கிறதுக்காக வெட்டி வேர். இது கல்யாண முருங்கை மரம், பப்பாளி, மிளகா, வளர்ந்த காய்க்கிற பப்பாளி மரம், பக்கத்துலேயே அகத்தி, ஒரு தென்னை மரம், அடுத்தது ஒரு நெல்லி மரம். இதில் ஏற்றி இருக்கிறாங்க, ஃபென்சிங்லேயே போகுது ஒரு திராட்சை கொடி. இதில் அடிஷ்னலாக வல்லாரை போட்டுக்கலாம். வேறு என்ன கீரை, எம்டி ஸ்பேசஸில் நிறையா இருக்கிற இடத்துல கீரைகள், சின்ன சின்ன கீரைகள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பாண்டோடு நிப்பாட்டாமல் அதை சுற்றி என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அழகாக பாருங்கள், வெட்டி வேர் உள்ளு பக்கம் எல்லாமே. இது ஃபென்சிங்க்கு வெளியே இருக்கேன் நான், அது பெர்மிஷன் இல்லை உள்ளே போகிறதுக்கு. வெட்டி வேர் அருமையாக போட்டிருக்காங்க, பார்டர் கிராப்பிங்ஸ். அடுத்தது நீங்கள் இதில் லெமன் கிராஸ் வைக்கலாம். வெட்டி வேறாவது வேர் எடுக்கிறோங்கிறதுக்காக மண் கொஞ்சம் கரைப்போம். லெமன் கிராஸை போட்டோம்னாக்கா பிரச்சனையே கிடையாது. அது நீங்கள் அது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அதில் இருக்குது, தனியாக டாபிக், அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதில். ஸோ ஒரு பாண்டுங்கிறது சிம்பிளாக பாண்டோடு கிடையாது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு இது இந்த மரம் இருக்குது, சவுக்கு மரம், அதுவும் இருக்குது. சவுக்கு மரத்தை நீங்கள் நர்சரி போட்டுக்கலாம், நீங்கள் ரியூஸ் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கே ஃபென்சிங்க்கு கால் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் சவுக்கையே வச்சு விட்டுட்டு போகலாம். நல்ல சவுக்கு, வளர்ந்த சவுக்கு மரத்தையே